அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு புளியை கழுவி ஊற வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி. நம்மளே வீடியோ எடுக்கிறதுனால அரைக்கும்போது எடுக்கல. நச்சீரகம், பெருஞ்சீரகம், மஞ்சள் வச்சு அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இது பூண்டு, சின்ன உள்ளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி இவ்வளோத்தையும் தட்டி வலிக்கணும். நச்சீரத்தையும் பெருஞ்சீரகம் மஞ்சளை வச்சு நல்ல மையாக அரைச்சாச்சு. இதை தட்டி வலிக்கணும். இதுதான் ரசம். கூட்டி தாளித்தா ரசம் ஆயிரும். அம்மியில் தான் வச்சு அரைச்சி எடுக்க போகிறோம். சோறு குழச்சிட்ருக்கு. சோறு கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அதிகமாக தட்டி எடுத்தாச்சு. இதை மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நச்சீரகம், பெருஞ்சீரகம், மிளகுத்தூள், மஞ்சள் எல்லாம் போட்டு புளியும் கரைச்சி ஊற்றி ரசம் குட்டியாச்சு. ரசம் ரெடி. இதில் தாளிசம் பண்ணி ஊற்றினா ரசம் ரெடி. இது கட்டி பெருங்காயம் ரசத்துக்கு. ரசம் தயாரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கன்னா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.